அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சில இருந்து இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் ஒன் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு அப்டேட்டா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அ ஃபேஸ் 2 இன்டர்வியூக்கான ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்ன அனவுன்ஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி ஃபேஸ் 1 இன்டர்வியூ முடிஞ்சு, அதுக்கான கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கவுன்சிலிங்கோட முடிவுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 95 வேக்கன்சில 94 வேக்கன்சி ஃபில் ஆயிருச்சு. ஒரு வேக்கன்சி மட்டும் ஃபில் ஆகாம இருந்திருக்கு. அது என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டெப்யூட்டி சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி போஸ்டிங் வந்து ஃபில் ஆகாம இருந்திருக்கு. என்ன கேட்டகரில அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டி, விமன், பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரில ஒரு போஸ்டிங் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. ஒரு டிஎஸ்பி போஸ்டிங் எஸ்டி, விமென்ஸ், பிஎஸ்டிஎம்ல ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு 1:3 அப்படிங்கிற ரேஷியோல மறுபடியும் ஃபேஸ் 2 இன்டர்வியூ அப்படிங்கிறத கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 10/5/2024 நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல. ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1:3 ரேஷியோல ஒரு 3 நம்பர்ஸ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் 10ஆம் தேதி இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டிஎஸ்பி போஸ்டிங்காக. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த அப்டேட்ல வந்து நமக்கு குடுத்திருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போற அந்த 3 பேருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். நன்றி.